கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு ஆராதனையினை நாம் தந்தையர் தின ஞாயிறு ஆராதனையாக அனுசரிக்கின்றோம். தந்தையர் தின ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சேனைகளே பரன் யெகோவா பரிசுத்த 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 ராமே திருமகிமை நிறைந்தவரா பாரிலங்கோ அல்லேலூயா. சர்வசுத பரன் யெகோவா பரிசுத்த 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 ராமே இருந்தவதா இருக்கிறவ வருபவதா அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய எங்கள் தூய திரியே கடவுளே, மனமகிழ்வான இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி திருதித்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கிடவோம். வாருங்கள் என்று உம்முடைய திருவார்த்தை எங்களை அழைப்பதை ஏற்றவர்களாக உம் தூய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே உம்மை நாங்கள் பணிந்து நிற்கின்ற போது உம்முடைய நிறைவான பிரசன்னமும் உமது ஆளுகையும் எங்கள் மத்தியில் நிறைவாக தங்கியிருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாம் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம் என்கின்ற நம்முடைய திருவார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவரே உம்முடைய ஆளுகையையும் உமது நல் வழிநடத்துதலையும் எங்களுடைய வாழ்வினில் ஏற்றவர்களாக உம்முடைய சமூகத்தினர் உம்மை நாங்கள் பணிந்து நிற்கின்ற போதும் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னமும் உமது வழிநடத்துதலும் உமது ஆசிகளும் இவ்வாராதனிலே போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்துதலும் உமது ஆசிகளும் உடன் இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களிலே கொடுக்கின்றோம். இவ்வாராதனை தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பரே இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 20வது பாமாலை நாம் பாடுவோம். கர்த்தாவே மாந்தர் தந்தையே பேதையோர் பொறுப்பீர், சுத்தாங்கம் தாரும் நெஞ்சத்தே பக்தோராய் சேவை செய்துமே பணிந்து போச்சிட என்கின்ற 20வது பாமாலையினை நாம் பாடுவோம்.
முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதத்தின் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். For our responsive reading, let us read responsively Psalm 68 verses 1 to 20. சங்கீதங்களில் 68வது சங்கீதத்தின் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழையைப் போல் வெண்மையாயிற்று. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரமுள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய இரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக.
நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். லெட் us say the Lord's prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 11வது வசனம் முதல் 24 வரை உள்ள வசனங்கள். Luke chapter 15 verses 11 to 24. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 11வது வசனம் முதல் 24 வரை உள்ள வசனங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பதுவே. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்தாயிற்று.
கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகிமையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையினிலும் இறை சமூகத்துக்கு நேராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் உமது உடனிருப்பையும் உமது அருகாமையும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்து அதிசயங்களினூடாக அற்புதங்களினூடாக எங்களை நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்களை எல்லா விதமான தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நீ விலக்கி பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனுள்ளோர் தேசத்தினில் ஆண்டவர் எங்களுடைய ஜீவனின் பலனாகவும் எங்களுடைய பாத்திரத்தின் பங்காகவும் எங்களுடைய சுதந்திரமாகவும் நீர் இருந்து எங்களை காத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும் எங்களுடைய கால்களை இடறலுக்கும் எங்களுடைய பிராணனை அழிவுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. எங்களுடைய பிராணன் உமது பார்வையினில் அருமையானதாக இருந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து வாழ்வதற்குரிய ஏதுக்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்வில் தந்து எங்களை வழிநடத்தி வருகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் உமது தூய சமூகத்தை நாங்கள் கிட்டி சேருகின்ற போதெல்லாம் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற அனுபவங்களோடு எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்தறிந்திடவும் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே தொடர்ந்து நாங்கள் வழிநடப்பதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்குரிய கிருபைகளையும் நீர் தருகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவரே நீர் பொறுத்தெழுகின்றவராக, எங்களுக்கு நீர் அவைகளை மன்னிக்கின்றவராக, உம்முடைய திருரத்தம் கொண்டு நீர் எங்களை கழுவுகின்றவராக, பரிசுத்தப்படுத்துகின்றவராக, உம்முடைய தன்மையை எங்களுடைய வாழ்வில் தரித்து உமக்கு உகந்தவர்களாக எங்களை நீர் வாழச் செய்கின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற திருவார்த்தையின் மீது நம்பிக்கையுடையவர்களாக ஆண்டவரே உம்மால் கழுவப்படுகின்றோம், உம்மால் விலைக்கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டுள்ளோம் என்கின்ற நல் நம்பிக்கையோடு உம்முடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும் உம்மை அப்பா பிதாவென்று அழைத்து எங்களுடைய துதிகளோடு ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுப்பதற்குரிய கிருபைகளையும் ஆண்டவர் தருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் உமது உன்னதமான ஆளுகைக்குள்ளதாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற சுவாமி. எத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் ஆண்டவரை போராட்டங்களும் நிறைந்த ஒரு உலகினில் நாங்கள் வாழுகின்ற போதும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் அடைக்கலம் தந்து உம்முடைய அதிசயங்களினூடாக நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாரியிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்கின்றவண்ணமாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது சகாயத்தை உமது உன்னதமான ஸ்தலத்திலிருந்து உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் நல்ல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லத்தின் வயோதிப பெற்றோருக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உமது உன்னதமான ஆளுகையும் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உமது மக்களுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் இள வயதின் பாவங்களை எண்ணாதிரும், முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாதிரும் என்று சங்கீதக்காரன் வேண்டி நிற்பதைப் போல ஆண்டவரே முதுமையிலும் உம்மால் பாதுகாக்கப்படுகின்ற உம்மால் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை உமது பிள்ளைகள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உம்முடைய உன்னதமான ஆளுகையும் நல்ல ஆசீர்வாதங்களும் அவர்தம் வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லங்களிலும் நீர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இதோ பிள்ளைகள் கற்றார் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்கின்றோமாக ஆண்டவரால் தரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும்
உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்மால் போதிக்கப்பட்டவர்களாக உமது நல் மார்க்கத்தினில் நடக்கின்ற நற்குணாதிசயங்கள் உடையவர்களாக உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மிலே வளர்ந்தோங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாக உமது பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கு உகந்தவர்களாக வாழுகின்ற அனுபவங்களையும் காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுடைய சமாதானம் நிறைந்த வாழ்வினை கண்டு பெற்றோர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அனுபவங்களை காண இல்லங்களில் ஆண்டவரால் உண்டாகின்ற அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் ஐக்கியமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்கின்றோமாக ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையினால் உண்டாகின்ற நல்ல ஆசீர்வாதங்கள் தமது மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வினிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஞானத்தை தருகின்றார். அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்கின்றோமாக ஆண்டவர் தருகின்ற நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்திமதிகளையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு நிலைகளிலே தேர்வுகளை எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இன்னும் பொது தேர்வுகளுக்கென பல்வேறு நிலைகளிலே ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்வுக்கு நீர் தந்து காத்து வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தினில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையினில் உமது பிள்ளைகள் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தங்களை குறித்த கடவுளுடைய திருவுள திட்டம் இன்னது என்பதை அறிந்தவர்களாக இறை சித்தத்தை செய்கின்றவர்களாக உமது பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அனுபவங்களையும் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் உலகம் எங்கிலும் பரவியிருக்கின்ற உமது திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடிமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் உடைய நிறைவான ஒரு பிரசன்னமும் உமது ஆளுகையும் உமது வழிநடத்துதலும் உமது மக்களுடைய வாழ்விலே போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய மதரச திருச்சபைகளுக்காகவும் மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காகவும் எங்களுடைய பேராயருக்காகவும் மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான இறைப்பணிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகளையும் ஆண்டோர் மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் இறைநாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாக இத்திருச்சபை நீர் இப்பகுதியை நாட்டினுடைய நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக உமது திருச்சபையானது ஆண்டவரை வளர்ந்து பெருக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குன்றின் மீது இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்கின்ற வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய நற்செய்திக்கு நற்சான்று பகிர்கின்ற அனுபவங்களிலே உமது திருச்சபையானது மென்மேலும் வளர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. சீரிய முறையில் அவைகளை செய்து நிறைவேற்றி இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக திருச்சபையின் மெதடிஸ்ட் மென் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக உமது பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளிலும் ஆண்டவரை, இந்த ஞாயிறினை நாங்கள் தந்தையர் தின ஞாயிறாக அனுசரிக்கின்ற போதும் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னமும் ஆளுகையும் ஆண்டவரே திருச்சபையினுடைய ஒவ்வொரு தந்தையர்களோடும் உடனிருக்கின்ற அனுபவங்களை காணவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலை சொந்தமாக்கி கொண்டவர்களாக உண்மையிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே பணிகளை செய்து வருகின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆண்டவரே பொறுப்புகளை சிறிய முறையில் அவர்கள் செய்து நிறைவேற்ற நீர் உதவி செய்வீராக. அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என பல்வேறு நிலைகளிலே உழைக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும். கீழாக்காமல் மேலாக்குகின்ற தெய்வம், வாலாக்காமல் தலையாக்குகின்ற ஆண்டவருடைய நல்ல ஆசிகளை தங்களுடைய வாழ்விலை பெற்றவர்களாக உண்மையிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தங்களுடைய பணியிடங்களிலும் தங்களுடைய வாழ்விடங்களிலும்
உம்முடைய நாமத்திற்கு சான்று பகிர்கின்றவர்களாக உமது பிள்ளையுடைய வாழ்வு மென்மேலும் அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கொண்டு திருச்சபையின் வாழ்வினில் செய்து வருகின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் உமது பிள்ளைகளை உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, திருச்சபையின் வாயிலாக பல்வேறு நிமிடங்களிலே நடைபெற்று வருகின்ற எல்லா ஊழியங்களுக்காக உடைய சமூகத்தில் வேண்டுகின்றோம். இறை ராஜ்யத்தின் விரிவாக்க பணியினில் திருச்சபையானது இன்னும் அதிகமாக தன்னை அர்ப்பணித்து செயல்படுவதற்கு வேண்டிய கிருபையின் சூழல்களை ஆண்டவர் உண்டாக்கி தந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களினூடாக இணைந்து உமக்கென பணிவிடையாற்றுகின்ற உமது பிள்ளைகளுக்காக, பல்வேறு தொண்டு நிறுவனங்களினூடாக உமக்கென தங்களை அர்ப்பணித்து சேவை செய்கின்ற உமது மக்களுக்காக, பல்வேறு நிலைமைகளிலே தனிநபர்களாக ஆண்டவரை உம்முடைய நாம மகிமைக்காக தங்களை அர்ப்பணித்து உமக்காக சேவை செய்கின்ற உமது மக்களுக்காக என ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், இறைநாவும் மகிமைக்காக உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மக்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இவ்வூழியங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் இன்னும் பல்வேறு நிலைமைகளிலும் உம்மை அறியாதிருக்கின்ற மக்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான கால சூழ்நிலைகளையும் ஆண்டவரை உம்முடைய ஒத்தாசைகளையும் நீர் எங்களுடைய தேசத்தின் வாழ்வினில் தந்து காத்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, நாட்டில் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளும் உம்முடைய திருவுள திட்டத்தின் மையத்திலிருந்து செயல்படுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் நன்மைக்கு ஏதுவாக உமது பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இவ்வேளையிலும் நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக, இம்மாநிலத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரால் உண்டாகின்ற பாதுகாப்பும் பராமரிப்பும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைமையிலே கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளிலிருந்து ஆண்டவர் தந்து வருகின்ற விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பூரணமான விடுதலையினை ஆண்டவரை இந்த பட்டணத்தின் வாழ்வினிலும் இந்த மாநிலத்திலும் வாழ்வினிலும் நீர் தந்து இதே எங்களுடைய தேசத்தை நீர் முழுவதுமாக ஆசீர்வித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய ஆளுகையும் உம்மால் உண்டாகின்ற சுகமும் விடுதலையும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் உம்மால் பாதுகாக்கப்படுகின்ற வாழ்வாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் ஏழை எளிய மக்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டியிருக்கின்ற சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கின்ற அனுபவங்களையும் நீர் பராமரித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் வாழ்வில் நீர் தந்து வருகின்ற இந்த மழை காலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வாதமான மழை காலத்தை ஆண்டவர் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் வாழ்வினில் தந்து பூமி தன் பலனை முழுமையாக கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்து எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் எல்லா விதமான இயற்கையின் சீற்றங்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் எங்களுடைய தேசத்தை நீர் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லை பகுதிகளிலே ஆண்டவரால் உண்டாகின்ற பாதுகாப்பும் சமாதானமும் இணக்கமுமான சூழ்நிலைகள் உண்டாகிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அண்டை நாடுகளோடு நல்லுறவு பூண்டு வாழுகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. யுத்தங்கள் பகைகள் அற்ற சமூகமாக ஆண்டவரே எங்களுடைய அண்டை நாடுகளோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனைத்துலக தேசங்களுக்காக வேண்டுகின்றோம். எல்லா தேசங்களிலும் ஆண்டவருடைய ஆளுகை உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. பல்வேறு நாடுகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளிலிருந்து ஆண்டவர் தந்து வருகின்ற விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வைரஸினுடைய பிடியிலிருந்து நீர்தாமே பூரணமான விடுதலையினை ஒவ்வொரு தேசங்களுக்கும் தந்து முழு மனுக்குலத்தையும் ஆண்டவர் பேணி பாதுகாக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த காலங்களிலும் நீர் எங்களை வழிநடத்துகின்ற விதங்களுக்காக, எங்களை எச்சரிக்கின்ற விதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக
உம்மை சார்ந்து வாழுகின்ற வாழ்வின் அனுபவமுடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வுலகினில் நாங்கள் வாழுகின்ற போது இவ்வுலகிற்குரியவர்களாக நாங்கள் வாழாமல் விண்ணகத்திற்குரியவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உண்மையே எங்களுடைய வாழ்வின் நோக்கமாகவும் லட்சியமாகவும் உடையவர்களாக ஆண்டவரை உம்மை சார்ந்து நாங்கள் வாழ நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் பல்வேறு நிலைமையிலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்விடங்களிலே இருந்தவர்களாக இவ்வாரத்தினிலே பங்கு பெற்று ஆண்டவரே தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் யாவற்றையும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்து நிற்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் தேவையான நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உம்மீது வைக்கின்றவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகின்றவர்களாக, உமது நீதியை தேடுகின்றவர்களாக, உம்மால் உண்டாகின்ற நல்ல ஆசீர்வாதங்களுக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை காண்போர் மாஸ்டர் ஜோயல் ஓபேத் 22nd June, Mr. John Gabriel 23rd June, Mrs. Jebakani Prem Kumar 24th June, Mr. Manigandan 24th June. இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை காணும் திருச்சென் பிள்ளைகளை திருச்சென் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே தமது பிள்ளைகள் பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினை தமது புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழோ. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினங்களை காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய காலங்களை தம்முடைய கரங்களில் வைத்திருக்கின்றவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, இவ்வாண்டு உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்கின்றோடமாக
ஆண்டவரே, உம்முடைய கனிவான விசாரணையை உமது பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டு உமது பிள்ளைகளுடைய வாழ்வினில் அமைந்திடவும், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றவனமாக நன்மைகளும் கிருபைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக இப்புதிய ஆண்டினை ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து கொடுத்து, தமது பிள்ளைகளுடைய வாழ்வினில் ஆண்டவர் முன் சென்று தமது மக்களை நீர் ஆசீர்வாதமான பாதையிலே தொடர்ந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது, நல்மீட்பரே, நீர் உமது பிள்ளைகளிலே பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 318வது பாமாலையினை நாம் பாடுவோம். உம் சார்பினில் நடத்தும் தந்தையே, உம் துணையின்றி தவறுவோமே, சந்தேகம் சூழும் துக்கம் எஞ்சிடும் மெய்வழி கிறிஸ்து மூலம் நடத்தும் என்கின்ற 318வது பாமாலையினை நாம் பாடுவோம். சார்பினில் நடத்தும் தந்தையே, ஓம் துணையின்றி தவறுவோமே, சந்தேகம் சூழும் துக்கமிஞ்சிடும் மெய்வழி கிறிஸ்து மூலம் நடத்தும், சத்தியத்தில் நடத்தும் தந்தையே, ஓம் துணையின்றி கேடு சூழுமே, வானால் சிற்றின்ப மாய்கையால் கெடும் சற்றும் நம்பிக்கையற்றே வாடிடும், சன்மார்க்கத்தில் நடத்தும் தந்தையே, ஓம் துணையின்றி வழி காணோமே, கார்மேகம் மூடி இருள் சூழுவோம், ஓம் மாலை சேதமின்றி செல்லுவோம், வீணோய்வுக்கு நடத்தும் தந்தையே, காடுமேடான பாதையென்றுமே, ஓம் சித்தம் போல துன்பம் இன்பமோ தந்தடியாரை வானோராக்கிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இத்தந்தையர் தின ஞாயிறு ஆராதனையிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரத்தின் 8வது வசனம். ஐசாயா சாப்டர் 64 verse 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இருந்தவண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும், உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கவும், உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஜீவனுக்கான நன்மைகளையும் நல்ல ஆசிகளை தர வல்லவைகளாகவும், எங்களை நித்திய ஜீவகரையில் சேர்க்கின்ற தன்மையுடையவைகளாகவும் அவைகள் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும்
உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் சத்திய ஆவியானவர் உம்முடைய திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே நீர் எங்களை வழிநடத்தவும், எங்களுடைய வாழ்விற்கான வழிகாட்டுதலை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளவும், ஆண்டவர் தம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக உமது ஆளுகைக்குள்ளதாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியோரே, உங்கள் யாவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற இத்திருவார்த்தையானது கடவுள் நம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்பதோடு அவர் நம்மை உருவாக்குகின்றவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். நாம் வாழுகின்ற சமூகமானது பல்வேறு குடும்பங்களின் கூட்டமைப்பாக திகழ்கின்றதாக இருக்கின்றது. குடும்பம் என்பது ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகாக அமைகின்றதாக இருக்கின்றது. இக்குடும்பத்தின் நல்வாழ்விற்கும் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் ஒரு குடும்பத்தின் கட்டமைப்பிற்கும் அக்குடும்பத்தின் தந்தையினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக தந்தையர் தின ஞாயிறினை நாம் அனுசரிக்கின்ற போது கடவுள் நம் தந்தையாக இருக்கின்றார் என்பதோடு அவர் நம்மை உருவாக்குகின்றவர் என்பதை இந்த நாளுக்குரிய சிந்தனையானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது கடவுளுடைய தன்மையினை நாம் பல்வேறு நிலைமைகளிலே புரிந்து கொள்ளுகின்றோம். அவைகளில் சிறப்புக்குரிய ஒன்றாக அமைவது எதுவெனில், கடவுள் நம் அனைவருடைய தந்தையாக இருக்கின்றார் என்பதாகும். அதைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியானவர் குறிப்பிடுகின்ற போது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். We are the handiwork of God. கடவுளினுடைய கரத்தினில் நாம் அனைவரும் களிமண்ணாகவே இருக்கின்றோம். அவர் தமக்கு சித்தமானபடி நம்மை வனைந்தெடுக்கின்றார் என்பது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இறை காட்சியாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் திருமறையை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது கடவுளினுடைய இத்தந்தை என்கின்ற புரிதலானது பல்வேறு நிலைமைகளிலே நிறைந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இஸ்ரவேலரின் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நேராக அவர் வழிநடத்தி கொண்டு வந்த விதம் என்பதை குறித்து திருமறை குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வருவதைப் போல ஆண்டவர் இறைமக்களை எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து மீட்டெடுத்து அவர்களை வளம் நிறைந்த தேசத்திற்கு நேராக கொண்டு வந்தார் என்பதை திருமறை குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற போது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து அவர்களை வாழ வைக்கின்றவர் என்பதை சங்கீதக்காரன் இந்த நாளுக்குரிய சங்கீதத்தின் வாயிலாக எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது.
அதோடு மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தின் வாயிலாக இறைமக்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை எடுத்து கூறுவதோடு அவர் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஜெபமானது பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்பதற்கு நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு என்று சொல்லுகின்ற போது அது ஒரு குடும்ப அமைப்பினை தன்னகத்தே கொண்டதாக அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. ஒரு தகப்பன் அக்குடும்பத்தின் தலைவராக இருந்து அக்குடும்பத்தை செவையான பாதையிலே வழிநடத்துவதைப் போல, அதை பராமரிப்பதைப் போல, அதை பாதுகாப்பதைப் போல, அதை போஷிப்பதைப் போல கடவுள் இறைமக்கள் அனைவருடைய வாழ்வினிலும் நல் தந்தையாக இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார், அவர்களை பராமரிக்கின்றார், அவர்களை போஷிக்கின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் திருமறை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. இவ்வண்ணமாக நல் தந்தையாக இருந்து நம்மை உருவாக்குகின்ற கடவுள் எத்தகையவர் அல்லது அவர் எவ்வண்ணமாக நம்மை உருவாக்குகின்றார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, முதலாவதாக அவர் நம்மை ஆசீர்வதித்து உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமது வாழ்விற்கு தந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக கடவுளின் கரங்களில் களிமண்ணாக இருக்கின்ற நம்மை உருவாக்குகின்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உருவாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போதே அவருடைய நல்ல ஆசிகளை அருளி செய்து அவரை அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆதாமின் வீழ்ச்சியை தொடர்ந்து சாபத்துக்குள்ளான மனுக்குலமானது மீண்டும் கடவுளுடைய நல்ல ஆசியை பெற்றதாக அமைகின்ற அனுபவங்களை இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்வு என்பது வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அது கடவுளினுடைய இறை ஆற்றலை வெளிப்படுத்துவதாகவும் அவரது உள்ளத்தின் பெருந்தன்மையை அது வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை அழைக்கின்ற போது, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகின்ற உன்னத ஆசீர்வாதத்துக்கு நேராக அவரை ஆசீர்வதித்து அவரை உருவாக்குகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக இத்தந்தையர் தின ஞாயிறினில் ஆண்டவர் நம் அனைவருக்கும் நல் தந்தையாக இருந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். அவருடைய உருவாக்குதல் என்பது
அவருடைய நல்ல ஆசிகளை நமக்கு தருவதாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். மேலும் இதனை இஸ்ரவேலரின் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற இம்மூவரின் வாழ்வோடு இதனை நாம் சிந்திக்கின்ற போது ஆசீர்வாதமானது ஒருவரிலிருந்து ஒருவருக்கு கடத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய முடிகின்றது. அதாவது கடவுளினிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் வாயிலாக அவரது பின்னடியவர்களாக வருகின்ற அனைவருக்கும் உரிய ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமானது மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக ஆதியாகமம் 24வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று நாம் காண முடிகின்றது. ஆண்டவரால் முழு மனுக்குலத்திற்குமான ஆசீர்வாதத்தை உடையவராக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதின் தொடர்ச்சியாக அவ்வாசீர்வாதமானது அவரது வழிமரபினர் அனைவருக்கும் உரிய ஆசீர்வாதமாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் இந்த ஆசீர்வாதமானது ஒருவருடைய வாழ்வினில் இருக்கின்ற வள ஆதாரங்களின் பெருக்கத்தை வைத்து அளவிடப்படுகின்றதாக இங்கே முற்பிதாக்களுடைய வாழ்விலே அமைகின்றதை நாம் காண முடிகின்றது. சிறப்பாக ஆதியாகமம் 24வது அதிகாரத்தின் 35வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என்று இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கக்கூடிய விதத்தினை எலியேசர் எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக நாம் அனைவரும் கடவுளுடைய கரங்களில் களிமண்ணாக இருக்கின்றோம், அவர் நல் தந்தையாக இருந்து நம்மை உருவாக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய நன்மைகளை நம்முடைய வாழ்வினில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண முடிகின்றது. அதோடு மாத்திரமல்லாமல் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று நாம் காண்கின்றோம். ஆக விசுவாசிகளின் தகப்பனாக அறியப்படுகின்ற ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிகள் அனைத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கின்றவராக அவர் செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஒரு நல் தந்தையின் அழகு அல்லது குணாதிசயம் என்று சொல்லுவது தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் தனது வழிமரபினருக்கு விட்டு செல்லுதல் என்பதாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலே 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று அங்கே திருவார்த்தை குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆக தன் வழிமரபினருக்காக நல்ல ஆசிகளை வைத்து செல்லுகின்ற அனுபவம் என்பது தந்தையரின் சிறப்பினை குறிப்பதாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று சொல்லுகின்ற போது, அவர் உலகினில் சபதரித்தவைகளை மாத்திரம் கொடுத்தார் என்பது அல்ல, மாறாக தன்னை அழைத்து தன்னை வழிநடத்தி தனது வாழ்வினில் உடனிருந்து செயலாற்றுகின்ற ஆண்டவரையும்
ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்தார் என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் சபதரிக்கின்றார்கள். இரவும் பகலுமாக தூக்கமின்றி கண்ணயராது உழைத்து எல்லாவற்றையும் சேர்க்கின்றார்கள். எதற்கு என்று சொல்லுகின்ற போது, ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், எனது எதிர்கால சந்ததியினருக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அநேக நேரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார்கள், ஆனால் கடவுளை கொடுப்பதற்கு மறந்து விடுகின்ற சூழ்நிலையை நாம் காண்கின்றோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தார் என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவரையும் ஆண்டவரின் நல்ல ஆசிகளையும் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுக்கின்றவராக திகழ்கின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 27வது அதிகாரத்தின் 27 முதல் 29 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் என்று நாம் காண முடிகின்றது. ஆக இங்கே ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஏசா என எண்ணி ஆசீர்வதிக்கின்ற அனுபவத்தை நாம் இங்கே காண்கின்றோம். ஒருவேளை இந்த ஆசீர்வாத நிகழ்வினில் பல்வேறு விதமான சூட்சமங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்தாலும், அது கடவுளின் இறை திட்டமாகவே அமைகின்றதாக இருக்கின்றது என்பதையும் திருமறை நமக்கு வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஈசாக்கின் வழிமரபினராக ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்தல் என்பதுவே அதன் சாராம்சமாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவருடைய கரத்தினில் களிமண்ணாக இருக்கின்றவர்களை ஆண்டவர் உருவாக்குகின்ற விதம் என்று சொல்லுகின்ற போது, அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற ஒன்றாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, ஈசாக்கினிடத்திலிருந்து இறையாசிகளை பெற்றுக்கொண்ட யாக்கோபு தனது அந்திய நாட்களில் தனது மக்களை ஆசீர்வதிக்கின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே யாக்கோபு தான் ஈண்டெடுத்த மக்களையும் யோசேப்பின் வாயிலாக ஆண்டவர் அருளி செய்த 2 மக்களையும் தனது மகவுகளாக ஏற்றவராக அவர்களை 12 கோத்திரங்களாக எண்ணி அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற அனுபவத்தையும் நாம் இங்கே காண்கின்றோம்.
ஆக ஆண்டவர் அருளுகின்ற இறை ஆசீர்வாதம் என்று சொல்லுவது கடவுளினுடைய ஆற்றலின் வெளிப்பாடாகவும் அவரது உள்ளத்தின் பெருந்தன்மையுமாக அது அமைகின்றதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது, ஒருவராக இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் இங்கே அழைத்து அவரை ஆசீர்வதித்து இங்கே 12 கோத்திரங்களாக அவர்களை பெருகச் செய்வதும், இப்12 கோத்திரங்களில் எவரை முன்னிறுத்துவது, எவருக்கு சேஷ்டபுத்திர பாகத்திற்குரிய நன்மைகளை கொடுப்பது என்பதெல்லாம் கடவுளின் இறை சித்தமாகவே அமைகின்றதாக இருக்கின்றது என்பதையும் இங்கே ஆண்டவர் அருளுகின்ற இவ்வாசீர்வாதமானது தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பினில் யாரும் குறுக்கிடுவதற்கு அங்கே இடமில்லை என்பதையும் இவ்வாசீர்வாதமானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணிற்கு குயவன் மீது அதிகாரம் இல்லாததை போல ஆண்டவர் அருளுகின்ற ஆசிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக நம்மை உருவாக்குகின்ற ஆண்டவர் அவருடைய ஆசிகளை நம்முடைய வாழ்விலே தந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். இதனை திருமறை முழுவதும் அநேக திருமறை சார்ந்த நபர்களின் வாழ்வின் ஊடாக நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். மேலும் இவ்வாசீர்வாதமானது ஆண்டவர் இயேசுவினால் அனைவருக்கும் உரியதாக மாறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக நாம் படிக்கின்ற போது ரோமர் 8வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நாம் உரிமை குடிமக்களாக கிறிஸ்துவுக்குள்ளதாக தூய ஆவியானவரின் துணை கொண்டு வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆக தந்தையர் தின ஞாயிறினை நாம் அனுசரிக்கின்ற போது நாம் கடவுளின் கரங்களில் களிமண்ணாக இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய தூய ஆவியினை நம்முடைய வாழ்விற்கு தந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகின்றார். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் குறிப்பிடுகின்ற போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகுகின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தனக்குண்டானவை யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்பதை போல இங்கு கிறிஸ்துவின் வாயிலாக நமது வாழ்விற்கான அனைத்து நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் கடத்தப்படுகின்றவைகளாக அல்லது நமக்கு கொடுக்கப்படுகின்றவைகளாக அமைகின்றதாக இருக்கின்றது. இன்று அவருடைய ஆண்டவர் அருளிய ஆசிகளை பெற்ற அனுபவம் நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். அவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசம் ஆண்டவருடைய ஆசிகளுக்கு நம்மை பங்காளிகளாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் நம்மை உருவாக்குகின்ற விதம் என்று சொல்லுகின்ற போது, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை உருவாக்கும் ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 20வது வசனத்தினை நாம் படிக்கின்ற போது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில்
வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே தந்தையின் அன்பினை குறித்த விளக்கத்தினை ஆண்டவர் இயேசு தன்னுடைய இவ்வுவமையின் மூலமாக எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. இல்லம் சார்ந்த நிலைமையினில் நாம் சிந்திக்கின்ற போது இல்லங்களில் அன்னையரிடத்திலிருந்து நாம் அன்பினை அதிகமாக பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். தந்தையினிடத்திலிருந்து நாம் அறிவினை பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் தந்தைக்கு நம் மீது அன்பு இல்லையோ என்பது அல்ல. மாறாக தந்தையின் அன்பு என்பது நம்முடைய உருவாக்கத்தினில் விஞ்சி நிற்கின்றதாக இருக்கின்றது. அல்லது நம்மை பற்பல நிலைமைகளில் படிப்பிக்கின்றதாக அவருடைய அன்பு என்பது அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு தந்தையின் அன்பு எத்தகையது என்பதை விளக்குகின்ற வண்ணமாக இந்த உவமையினை கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஒரு தந்தை, 2 குமாரர்கள். இளையவன் எல்லாவற்றையும், தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவைகளை துன்மார்க்கமாக அழித்து போடுகின்றான். மூத்தவன் தந்தையோடு இருந்து தன்னுடைய காரியங்களை மேற்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றான். ஆக இங்கே தான் நேசித்த தன்னுடைய இளைய குமாரன் தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி செலவழித்த பின்பு இங்கே தன் நிலை உணர்ந்து தன்னுடைய தந்தையிடத்திற்கு திரும்புகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு, நமது ஆண்டவர், நம்மை ஆசீர்வதித்து உருவாக்குகின்றவர் என்பதை நாம் சிந்தித்தோம். இங்கே ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை உருவாக்குகின்றவர் என்று நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே இளையகுமாரன் எல்லாவற்றையும் அழித்து போட்ட நிலைமையினில் அன்பு கூறக்கூடிய அனுபவத்தை காண்கின்றோம். ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். தேசத்திலே பஞ்சம் வந்தது. ஆனால் ஈசாக்கை பஞ்சம் அசைக்கவில்லை. ஈசாக்கு பஞ்சகாலத்தினில் தேசத்திலே விதை விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். சுற்றுப்புறத்தார் கண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரில் உண்டு என்பதை அறிந்து கொண்டார்கள். இங்கே இளைய மகனின் தந்தை தனக்குண்டானவைகளை, அவனுக்குரியவைகளை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் பஞ்சம் உண்டான போதோ அவன் குறைவுபட தொடங்கி பன்றி மேய்க்கின்றவனாக மாறிப்போனான் என்று சொல்லுகின்ற போது, ஆசீர்வாதத்தை கையாண்ட விதம் என்பது அங்கே கேள்விக்குறியாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவர் தருகின்ற ஆசிகளை நாம் எவ்வாறு கையாளுகின்றோம் என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரின் அன்பு என்பது எல்லாவற்றையும் தொலைந்த நிலைமையினில் மீண்டும்
தன்னிடத்திற்கு திரும்பி வருகின்ற மகன் மீது அன்பு கூறுகின்ற அனுபவமாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் உளறுகின்ற இளைய மகன் புத்தி தெளிவடைகின்றதை நாம் காண முடிகின்றது. 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன் என்று சொல்லுகின்றதை நாம் காண முடிகின்றது. Many a time we come to our sense in times of affliction. ஆக அநேக நேரங்களில் நாம் நம்முடைய உள்ளுணர்வினை பெறுகின்ற சூழல் என்று சொல்லுவது நம்முடைய துயரமான வேளைகளில் என்பதையே திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆக தான் வாழ்வு பெற்றிருந்த வேளையினில் ஆண்டவர் அருளிய ஆசிகளை எண்ணி பார்ப்பதற்கு மறந்து போன இளைய மகன் தன்னுடைய குறைவின் மத்தியினில் உழலுகின்ற போது தன்னுடைய தந்தையை எண்ணி பார்த்து புத்தி தெளிவடைகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக அது ஆண்டவருக்கு நேராக அல்லது தன்னுடைய தந்தைக்கு நேராக திரும்புவதற்கு வழி செய்கின்ற அனுபவமுடையதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் நம்முடைய நம்மை உருவாக்குகின்ற விதம் என்று சொல்லுகின்ற போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆக தன்னிலை உணர்ந்தவனாக தன்னுடைய தந்தையிடத்திற்கு நேராக வருகின்ற இளைய மகனை அவர் தந்தை தூரத்தில் வரும்போதே 20வது வசனத்தினில் நாம் படிக்கின்ற போது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று நாம் காண்கின்றோம். ஆக தன்னுடைய கண் பார்வையினில் அவன் பட்டவுடனேயே தந்தை அவன் மீது மனதுருக்கம் கொள்ளுகின்றவராக, அவனை நோக்கி ஓடுகின்றவராக மாறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது இறை அன்பு எத்தகையது என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆஸ்திகள் அன்பிற்கு முன் நிற்பதில்லை, அந்தஸ்து அன்பிற்கு முன் நிற்பதில்லை. எல்லா தடைகளையும் கடந்து அன்பு ஒருவரை ஒருவர் இணைக்கின்றதாக மாறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். பன்றிகளோடு வாழ்ந்தவன் பன்றிகள் தின்கின்ற உணவினையும் உண்பதற்கு இயலாதவனாக திகழ்ந்தவனை இங்கே முழு நிறைவுடன் வாழுகின்ற தந்தை கட்டி அணைத்து முத்தம் செய்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அது தந்தையின் சிறப்பினை காண்பிக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே அவனுக்கான வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகின்றது, அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது, விருந்து பரிமாறப்படுகின்றது, இல்லத்தினில் சந்தோஷம் குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. இழந்து போன உறவு இங்கே உயிர்ப்பிக்கப்படுவதன் வாயிலாக சந்தோஷம் அவருடைய வாழ்விலே குடிகொள்ளுகின்றதாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் லூக்கா 15வது அதிகாரத்தின் 32வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக தொலைந்து போன வாழ்விலிருந்து மீண்டும் ஆண்டவருடைய உறவு நிலைக்கு நேராக கடந்து வருவது வாழ்வினில் மகிழ்ச்சியை தருகின்றதாக இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் இத்தகப்பனை போல
நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றவராக, நம்மில் அன்பு செய்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றதை நாம் காண முடியும். இன்று தந்தையர் தின ஞாயிறினில் நம்முடைய வாழ்வின் சூழலையும் நாம் எண்ணி பார்ப்போம். இளைய குமாரனை போன்ற அனுபவம் உடையவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது இளைய குமாரனின் தந்தையை போல வாழ்க்கையை வீணாக்கி போட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை உடையவராக நாம் வாழுகின்றோமா என்பவைகளையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, நம்மை உருவாக்குகின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உருவாக்குவதோடு, நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை உருவாக்குவதோடு, அவர் நம்மை சிட்சித்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை திருமறை எடுத்து கூறுகின்றதாக இருக்கின்றது. எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 7வது வசனத்தினை நாம் படிக்கின்ற போது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. ஆக ஆண்டவர் நம்மை உருவாக்குகின்ற விதம் என்ன என்று சொல்லுகின்ற போது, அவருடைய சிட்சைகளையும் நமக்கு தந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். தந்தை நம்மை ஆசீர்வதிக்கின்றவர்தான். தந்தை நம்மை அன்பு கூறுகின்றவர்தான். ஆனால் அதே அன்பு நம்மை சிட்சிக்கின்ற உரிமை பெற்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக தந்தை என்று சொல்லுகின்ற போது எல்லா விதமான அதிகாரத்தையும் குடும்பத்தினில் உடையவராக இருக்கின்றார். ஆக அவருடைய சிட்சை என்று சொல்லுகின்ற போது அது நம்மை அழிவுக்கு உட்படுத்துகின்ற சிட்சை அல்ல, மாறாக அன்பின் மிகுதியினால் நம்மை சிட்சிக்கின்ற சிட்சை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். டிசிப்ளின். இன்றைக்கு நாம் வாழுகின்ற உலகினில் சிட்சை என்பது அநேக நேரங்களிலே ஏற்க இயலாததாக மாறிவிடுகின்றது. கல்வி சாலைகளிலே சிட்சைக்கு இப்பொழுது இடமில்லை. இல்லங்களில் சிட்சைக்கு இடமில்லை. அப்படியானால் எதிர்கால சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். திருமறை நம்மை எச்சரிக்கின்றது. எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலே, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று கடுமையான சொல்லினை பயன்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக சிட்சை நம்மை அவருடைய புத்திர சுவிகாரர்களாக நம்மை மாற்றுகிறது. Through discipline we become legitimate children. If there is no discipline, we will become illegitimate children. ஆக ஆண்டவருடைய சிட்சையை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். திருமறை அறிஞர்களில் சிறந்தவர்களாக திகழ்கின்ற ஜெரோம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் கொடுக்கின்ற பெரிய தண்டனை என்ன என்று சொல்லுகின்ற போது, அவனுடைய பாவங்களை கண்டுகொள்ளாமலேயே விட்டுவிடுகின்ற நிலைமை.
சிட்சித்து பார்ப்பார். சிட்சையை ஏற்காத பட்சத்தினில் ஆண்டவர் தன்னுடைய கரங்களை விட்டு விடுவார் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வழிநடத்தப்படுதல் என்பது பரிதாபமான வாழ்வு என்பதை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அது தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையேயான உறவு நிலையையும் உரிமையினையும் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் நீதிமொழிகளில் நாம் படிக்கின்ற போது, பிள்ளையின் மனதினிலே மதீனம் என்பது ஒட்டியிருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும் என்றும் திருமறை கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். Many a time we go astray because of our ignorance. It is the discipline that brings us back into the right direction. ஆக தண்டனை அல்லது சிட்சை என்பது நம்மை நல்வழிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இத்தந்தையர் தின ஞாயிறினை நாம் அனுசரிக்கின்ற போது குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது, அவர் நம்மை உருவாக்குகின்ற விதமானது அவருடைய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். அவருடைய அன்பினை நம்முடைய வாழ்விற்கு தந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். அவருடைய சிட்சைகளை நம்முடைய வாழ்விற்கு தந்து நம்மை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். இன்று நாம் வாழுகின்ற சூழலில் ஆண்டவருடைய சிட்சைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சிட்சையின் சிறப்பு இங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இத்தந்தையர் தின ஞாயிறினிலும் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்ற களிமண்ணை போல நாம் நம்மை அர்ப்பணித்து அவர் கரத்தினாலே உருவாக்கப்படுகின்றவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம் ஒருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 189வது கீர்த்தனையினை பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்கின்ற 189வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தையுந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தையுந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் மல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.
அடிமைத்தனத்தினின்றோ சுதந்திரத்துக்கீர ஏத்தால் என்னை மீட்ட சுதந்திரத்துக்கீர ஏத்தால் என்னை மீட்ட எந்த ஏவுந்தனே கீதோ படைக்கிறே என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கிறே கருணை செய்தேவா என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே நீதியின் ஆயுதமா அவயவோ நேர்ந்து விட்டேன் உமக்கு ஜோதி பரிசுத்த ராலயமாகவே ஜோதி பரிசுத்த ராலயமாகவே சொந்தமாய் தந்தே எந்தன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம் தூய சமூகத்தின் நீராக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் உம்முடைய கரங்களில் களிமண்ணாக இருக்கிறோம், நீர் எங்களை உருவாக்குகிறீர் என்கின்ற உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. அனைத்து ஆற்றலும் மிக்க ஆண்டவரை நீர் எங்களுடைய பிதாவாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து உருவாக்குகின்றீர், எங்களில் அன்பு கூர்ந்து நீர் எங்களை உருவாக்குகின்றீர் சுவாமி. எங்களை சிக்ஷித்து உமது பிள்ளைகளாக நீர் எங்களை உருவாக்குகின்றீர் என்பதை எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உமக்கு உகந்தவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழ்ந்து உடைய நாமத்திற்கு தொடர்ந்து மகிமை சேர்க்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து மது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு நிறைவாக தந்து ஆண்டவர் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய நிறைவான ஆளுகையும் உமது நல்ல ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து தமது மக்கள் ஒவ்வொருவரோடும் போதுமானதாக இருந்து காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண நெற்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகரமையா உமக்கே செலுத்துகின்றோம், மீட்பரை சுனாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியனுடைய திருவுறவும் இன்னும் என்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென்.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போ, வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. இப்போதும்மை தேடி வந்து மனதா